தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதுதானா? அப்படி என்ன தான் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அது மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இன்னும் பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து எல்லா செக்மெண்ட்லேயுமே 2 கேமரா 3 கேமரா நாச் டிசைன் பவர்ஃபுல் ப்ராசஸர் இது போல் எல்லா விஷயமும் ரேம் கூட பார்த்தீங்கன்னா அதிகமான ரேம் வச்சு கம்மி விலையில் வந்துருச்சு. இப்படி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு என்னடா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போவுமே ரொம்ப ஆவலோடு பார்க்குற ஒரு விஷயம் கேமிங். எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் அதில் இந்த கேம் விளையாட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் PUBG விளையாட முடியுமா, இல்லாட்டி புதுசாக இந்த கேம் விளையாட முடியுமா, FPS கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியுமா அப்படின்றது தான் எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். இப்படி கேமிங்காகவே ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்க. கேமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காகவே டெடிகேட்டடாக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு சில மொபைல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே தேவையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கேம்ஸ் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு Asphalt 8 விளையாடுறோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் இருக்கும். பட் அந்த ஃபீலை உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான் இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது நிறைவேற்ற உள்ளது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே டிசைன் பண்ண ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Asus ROG. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாமளும் ஒரு சில நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நார்மலான ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து என்னென்ன விஷயங்களில் வேறுபட்டிருக்கு, இது உண்மையிலே எப்படி ஒரு கேமிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. இதுதான் ஃபியூச்சரில் இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் மாறப்போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தவறாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக நிறைய விதமான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்தது. அதில் குறிப்பாக காமனாக நிறைய விஷயங்கள் இப்போ காணப்பட்டது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகி Asus ROG நம்மளும் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நம்ம இதை பற்றி இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க மாறுபட்டதாக கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனேவே அதில் ஏரோ கூலர்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா கேஜெட்டையும் கொடுத்துருந்தாங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஹெவியாக யூசேஜ் ஆகும்பொழுது வரக்கூடிய ஹீட்டை இந்த அடாப்டரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது குறைக்கக்கூடிய வகையில் இது இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. அது அப்படியும் ஒர்க்கும் ஆச்சு. அடுத்தபடியாக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி. இந்த ஃபோனில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஓவர் யூசேஜ் ஆகும்போது ப்ராசஸர் அதிலிருந்து வரக்கூடிய ஹீட்டை குறைச்சி அதை நம்ம கேம் பிளேக்கு ஏற்றவாறு மாற்றக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் இருந்தது. இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக ப்ராசஸர் Snapdragon 845 ப்ராசஸர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹை-எல்டு சிப் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பட் அது எந்த விதத்தில் ஒரு உண்மை அப்படின்னு தெரியாது. பட் ஸ்டில் இருக்கிறதுலே ப்ரீமியம் செக்மெண்ட் Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடில் இது ரன் ஆகிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்வேர், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர், இது எல்லாமே கேமிங்கை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, இன்க்ளூடிங் ஜிபியும் சேர்த்து. ஆனால் இதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பாக இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்பீக்கர்ஸ். நார்மலாக சிங்கிள் ஸ்பீக்கரில் உங்களுக்கு லவுட் சவுண்ட் மட்டும் அதிகமாக இருந்தால் பார்த்தாது. நம்ம இப்படியெல்லாம் பிடிச்சி கேம்ஸ் எல்லாம் இப்படி பிடிச்சி நம்ம விளையாடும் போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்ததுன்னா அதில் வரக்கூடிய எஃபர்ட்ஸே நமக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கும். விளையாடக்கூடிய கேமில் நம்ம கம்ப்ளீட்டாக முழுகிற வகையில் அந்த கேமிங் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். என்னதான் உள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆனாலும் பட் கேம் பிளே அப்படின்னு வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரதுக்கான 2 மிக முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன? ஃபர்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி. அந்த சவுண்ட் எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சு தான் அந்த கேம் பிளே நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக விளையாடுவீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலே கண்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் இருக்கும். அதில் நீங்கள் நார்மலாக மோனோ ஸ்பீக்கர்லாம் வச்சு விளையாடுறத விட இந்த மாதிரி கேம் எல்லாம் பிடிச்சி நீங்கள் இப்படி ஃபோனெல்லாம் பிடிச்சி விளையாடும் போது 2 சைட்லையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த விஷயத்தில் இதில் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவதாக டிஸ்பிளே. நார்மலாக குவாட் HD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணவும் கிடையாது. ஒரு ஃபுல் HDலே கூட உங்களுக்கு இமென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் நார்மலாக 60 Hz யூஸ் பண்ணுவாங்க. பட் அடுத்தபடியாக 90 ஈவன் 120 கூட போயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 90 கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நார்மலாக விளையாடக்கூடிய கேம்ஸ் வேறு ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடிட்டு நீங்கள் இந்த ROGயில் விளையாடும் போதே உங்களுக்கு அதோடைய வித்தியாசம் அப்படின்றது கண்டிப்பாக கண்கூட தெரியுதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேம் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு இந்த டிஸ்பிளே கொடுக்குது. இது எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் விஷயங்கள், அதுவும் குறிப்பாக கேமிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்த விஷயங்கள். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கையில் எடுத்த உடனே
பா செம ஃபீலாக இருந்ததுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஏசிமெட்ரிக் டிசைன் பார்க்கும் போது பின்னாடி வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஆர்ஓஜி ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கரெக்டாக ஹீட் வென்ட்ஸ் எல்லாமே வந்து பின்பக்கமாக இருந்தது. கொஞ்சம் வந்து ஹீட்டிங் எல்லாமே வந்து சர்க்குலேஷன் ஆகிற வகையில், உங்களுக்கு ஆரல் லைட்டிங் இருக்கிற வகையில் நடுவில் வந்து அந்த லோகோவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கேமிங் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில், அதிலும் குறிப்பாக லோ லைட்டில் விளையாடும் போது, டார்க் பிளேசஸில் விளையாடும் போது பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்ல கூல் எஃபெக்ட்ஸோடு நீங்கள் கேம் விளையாடுறது, அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேமர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு சான்சஸ் கண்டிப்பாக இருந்தது. பட் இந்த ஆர்ஓஜியில் அவங்க குறிப்பாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சும்மா கேமை இப்படி மட்டும் விளையாடாமல் இப்படியும் விளையாடுவோம் இல்லையா? ஸோ இப்படி விளையாடும் போது நம்மளுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி வந்து கம்மி பண்ணாமல் அவங்க வச்சுருந்தாங்களோ, அதே போல் உங்கள் பேட்டரி கம்மியானாலும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாடுற மாதிரி அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் கூட நமக்கு ஒரு போர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு நீங்கள் அங்கேயும் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல், குறிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அதுலேயும் வந்து இருக்குன்றது போல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாடும் போது கூட அந்த ஹீட் அதிகமாக ஆகாத வகையில் சார்ஜரும் சரி, உங்களுக்கு ஃபோனில் அது ஃபீல் பண்ணாத வகையிலும் சரி, உங்கள் ஃபோன் டிசைனும் சரி, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ கண்டினியூஸாக விளையாடும் போது உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக விளையாடுறதுக்கு கன்ஃபார்மாக இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் போர்ட்ஸ் கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மற்ற கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இருந்தது. பட் இந்த ஆர்ஓஜியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் தான், பட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிடிச்சி கேம்ஸ்லாம் விளையாடும் போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 விரலில் வச்சு தான் இப்படி விளையாடுவோம். பட் இது இல்லாமல் மேலே நீங்கள் இப்படி டச் பண்ணும் போது கூட அந்த கேம்ஸை வந்து நீங்கள் விளையாடக்கூடிய வகையில் ஏர் ட்ரிகர்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா சென்சர்ஸோட. ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விதத்தில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோனில் நீங்கள் இங்கே டச் பண்ணும் போதே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, ஷூட் பண்ணுமா, ரன் பண்ணுமா, வாக் பண்ணுமா, நீங்கள் எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேமிங்கை வந்து ரொம்பவே ஈஸியாக விளையாடலாம். நான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடுறதுக்கும் நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் விளையாடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடுத்த லெவலுக்கான கேமிங்கை வந்து நீங்கள் வந்து விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அதில் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். கூடவே வரக்கூடிய ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் சரி, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ், அதுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு கேமுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேம்ஸ் ரொம்ப ஹையாக செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும், இன்னும் ஒரு சில கேம்ஸ்க்கு அவ்வளோ செட்டிங்ஸ் தேவை கிடையாது. ஸோ இதற்கு தகுந்தாற்போல நம்ம ப்ரொஃபைல்ஸும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறது இன்னொரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படி நீங்கள் பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக இந்த கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுல இந்த ஆர்ஓஜியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா விதமான பாயிண்ட்ஸையும் வந்து ஓரளவுக்கு டிக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம். நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அதே போல் கேமிங் விளையாடுறதுக்கான ஹை கிராஃபிக்ஸ் ஜிபியூவும் இருந்தது, ப்ராசஸரும் இருந்தது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, அது போல் எல்லா விஷயத்தையுமே அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. பட் விலை அப்படின்னு வரும்போது தான் அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு தேதியில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய எல்லா விதமான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் விலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இது வந்து கொஞ்சம் புது செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இவ்வளோ அதிகமான டெக்னாலஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதுசாக வரும்போது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். பட் இது இப்படியே வந்து போகாது. கண்டிப்பாக இந்த மாதிரி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ஃபியூச்சராக இருக்கும். பிகாஸ் நம்ம வெறும் ஃபோனில் கேமரா இது மட்டும் இல்லாமல் இது போல் ஒரு ஃபீச்சரும் இருந்ததுன்னா கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கம்மி பட்ஜெட்லேருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் கண்டிப்பாக கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்க்க முடியும். பட் டெக்னாலஜிஸை எந்த அளவுக்கு இந்த கேமிங் சென்ட்ரிக்கில் வந்து இன்னும் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது என்னுடைய கருத்து. ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்ப்போம். கம்மி விலையிலிருந்து அதிக விலை வரைக்கும் இந்த மாதிரி Asus ROG இது போல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இப்போயே வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறத கொஞ்சம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே. அப்படி இல்லை நான் இப்போயே செக் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னா எப்படியெல்லாம் இப்போ இருக்குது, இன்னும் எப்படியெல்லாம் வந்து இது போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணோம். இது என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் எந்த மாதிரி பரிமாற போகுது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் கேமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.